வணக்கம். இப்போ வந்து ஃபைனலாக பார்க்க போகிற ரீடிங் யாருடையது அப்படின்னா நீர் ராசிகளுடைய ப்ரெடிக்ஷன். ஸோ இந்த மாதம் யூனிவர்ஸ் உங்களுக்கு வந்து என்ன பலன்கள் என்ன கைடன்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்னு தான் அந்த ரீடிங். ஸோ நீங்கள் வந்து கடக ராசி, விருச்சிக ராசி, மீன ராசியாக இருந்தீங்க அல்லது லக்னமாக இருந்தீங்க அப்படின்னா இந்த ரீடிங் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ 2 செட் ஆஃப் பாயில்ஸ் வச்சுருக்கீங்க. பாயில் 1 வந்து இந்த ரெட் கலர் ஃப்ளவர், பாயில் 1, பாயில் 2 வந்து இந்த க்ரீன் கலர் ஃப்ளவர். ஸோ உங்களுக்கு வந்து இன்ட்யூட்டிவாக எது தோணுதோ அது உங்களுடைய பெர்ஃபெக்ட் ரீடிங்காக இருக்கும். சூஸ் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து பர்சனல் ரீடிங் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா என்னுடைய மெயில் ஐடி, இன்ஸ்டா ஐடியில் வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். என்னுடைய வே ஆஃப் ப்ரெடிக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய பேரண்ட், உங்களுடைய ஜாதகம், தராட் வச்சு தான் நான் வந்து ஃபைனல் ப்ரெடிக்ஷன் சொல்லுவேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க வந்து காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் இன்னும் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். உங்களுடைய ப்ரெடிக்ஷன் எந்த பாயிலில் இருக்கும் அப்படின்னு தோணுதோ அதுதான் உங்களுடைய ரீடிங். ஸோ பாயில் 1 போயிடலாம். பாயில் 1 இந்த ரெட் கலர் ஃப்ளவர் சூஸ் பண்ண உங்களுடைய ரீடிங். ஸோ உங்களுடைய கார்ட்ஸ் கடகம், விருச்சிகம், மீனம். 9 ஆஃப் பென்டக்கிள்ஸ், 7 ஆஃப் வாண்ட்ஸ், த வேர்ல்டு வந்திருக்கு. ஓகே. இன்ஃபினிட் சப்ளை. You are supplied for today and all of your tomorrows. Patience. White buffalo. Easy does it. There is no need to hurry or force things to happen. Everything is occurring in perfect timing. Kedarnath, embrace change of place with caution. And finally to the sea அப்படின்றது வந்திருக்குங்க. ஸோ ஓவராலாக உங்களுடைய கார்ட்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா பாசிட்டிவான கார்ட்ஸ் தான் உங்களுக்கு வந்திருக்கு. பாயில் 1 இந்த மாதம் உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு ப்ராஃபிட்டாக இருக்கலாம், இல்லை நினச்ச விஷயமாக இருக்கலாம், கெரியரில் இல்லை உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வுகள் அப்படின்றது வந்து இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. ஓகே. ஸோ சிலருக்கு வந்து இந்த பேஷன்ஸ் அப்படின்றது வந்து முடிஞ்சிருக்கும். நீங்கள் அதாவது வந்து இன்வெஸ்ட் பண்ண விஷயத்துக்கு, எஃபர்ட் கொடுத்த விஷயத்துக்கு அதுக்குரிய ஒரு ரிட்டர்ன் அப்படின்றது இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்க போகுது. இது வந்து சிலருக்கு அப்படின்றது இருக்குது. சிலருக்கு வந்து ஒரு சேஞ்சஸ் ஒரு எப்படி இருக்குது அப்படின்னா அந்த வேர்ல்டு வந்தனால நான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு 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 ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து அதாவது வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு நியூ வே அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிற ஏதோ ஒரு விஷயம் அதுக்கு வந்து ஒரு இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க, எஃபர்ட் கொடுக்க போகிறீங்க. ஓகே. மெயினாக இங்கே வந்து பென்டக்கிள்ஸில் தெரியுது, ஒர்க்கில் தெரியுது, ஒரு ஸ்டெபிலிட்டி வந்து க்ரியேட் பண்ண போகிறீங்க. அதே மாதிரி சிலர் வந்து பொருள் வாங்குறதா கூட இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் ஒரு லாங் லைஃப் அதில் இருக்கலாம். இப்போ வீடு வாங்குறது அப்படின்றது ஒரு பிளான் இருக்கலாம். அது வந்து இப்போ தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது கூட அந்த மாதிரி இருக்கலாம் மேபி. ஸோ இல்லை வந்து ஏதோ அந்த வீடு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு டெசிஷன் எடுக்கிற மாதிரியும் இங்கே இருக்குது. ஸோ அது வந்து உங்கள் எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங் டெசிஷன் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதில் வந்து ஒரு லொக்கேஷன் சேஞ்ச் அப்படின்றது இருக்கலாம். சிலருக்கு வேலையில் பிரான்ச் சேஞ்ச் ஆகிறது போகிறது அப்படின்றது, இல்லை சிலருக்கு ஊரே வந்து சேஞ்ச் ஆகிறது அப்படின்ற மாதிரி இருக்கலாம். இந்த மணிக்காக இந்த ஒரு உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஃபுல்ஃபில் ஆகிறதுக்காக ஒரு ஸ்டெபிலிட்டி வந்து க்ரியேட் பண்ணுறதுக்காக இந்த சேஞ்சஸ் அப்படின்றது வந்து நீங்கள் பண்ணுறதுக்கு ஒரு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த முடிவு எப்படி இருக்குது அப்படின்னா இப்போ ஒரு ரீசெண்டாக எடுத்த முடிவு கிடையாது. ஒரு ரொம்ப நாள் முன்னாடி யோசித்து இந்த மாதிரி ட்ரை பண்ணலாமே, இந்த மாதிரி ஒரு அப்ளை பண்ணலாமே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கூட உங்களுக்கு வந்திருக்கும். ஓகே. சிலர் வந்து ஒரு அப்ராடில் இருந்தீங்க அப்படின்னா ஒரு சான்சஸ் உங்கள் சொந்த ஊருக்கு வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது, இல்லை வந்து போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மாற்றி கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து இங்கே வந்து ஒரு எப்படி இருக்குது அப்படின்னா 7 ஆஃப் வாண்ட்ஸ் அப்படின்றது வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுக்குரிய ஒரு ஸ்டெப், அதுக்குரிய ஒரு எஃபர்ட் அப்படின்றது வந்து இங்கே கொடுக்க போகிறீங்க. ஓவரால் உங்களுடைய கார்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து எப்படி இருக்குது அப்படின்னா உங்களுடைய ஒரு நீட்ஸ், உங்களுடைய தேவைகள், உங்களுடைய விஷ் வந்து கண்டிப்பாக நிறைவேறும்.
அதில் வந்து டவுட்டே கிடையாது. ஆனால் இங்கே வந்து ஒரு 2 பாயிண்ட் வந்து மெயினாக இருக்குது. பேஷன்ஸ் அண்ட் டு த சி அப்படின்றது வரும்போது ஒரு அந்த கோயிங் வித் ஃப்ளோ அப்படின்ற மாதிரி இங்கே இருக்கணும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா அவசரம் வேண்டாம், நீங்கள் பண்ணுற விஷயம் வந்து ஒரு லாங் டேர்ம் அப்படின்றது இங்கே தெரியுது. ஸோ அதனால் வந்து அவசரம் வேண்டாம், அதுக்குரிய ஒரு பாசிபிலிட்டிஸ் எப்படி நீங்கள் வந்து கொண்டு வர முடியும் அப்படின்றது யோசிங்க. ஓகே, ஸோ அது வந்து உங்களால் கண்டிப்பாக முடியும். ஏன்னா நீங்கள் உங்களுக்கு வந்து அந்த அந்த எபிலிட்டி இருக்குது. ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து தெரியும் அப்படின்ற மாதிரி கூட எனக்கு, அதாவது ஒரு பிளானிங் தெரியுதுங்க, ஒரு ப்ராசஸிங் தெரியுது. ஸோ அதில் வந்து ஒரு தீர்க்கமாக இருங்க. ஒரு முடிவோடு இருக்கும்போது தான் நீங்கள் நினைக்கிற விஷயத்தில் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஃபேவர் தேவை நீங்கள் நினைக்கிறீங்களோ அது வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இங்கே வந்து என்ன வந்திருக்கு, இன்ஃபினிட் சப்ளை அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த எனர்ஜி வைஸ் அப்படின்றது வந்து இங்கே இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதே மாதிரி வந்து எதுக்கும் வந்து இப்போதைக்கு அவசரமும் படாதீங்க. உங்களுக்கு வந்து அந்த பர்ஃபெக்ட் டைமிங்கில் வந்து நீங்கள் நினைச்ச விஷயங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். சிலருக்கு வந்து ஒரு குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்குரிய ஒரு பலன் இருக்குது. சிலர் வந்து ஒரு படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து நீங்கள் ஹையர் டிகிரி போகணும்னு நினைக்கிறீங்க, இல்லை அப்ராட் போய் படிக்கணும்னு நினைக்கிறீங்க, அந்த மாதிரி இருந்துச்சு, ஆசைப்படுறீங்க அப்படின்னா கூட நீங்கள் வந்து படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சில வந்து ஒரு நியூ கோர்ஸ் ஜாயினிங் அந்த மாதிரியும் இங்கே இருக்குங்க. நெக்ஸ்ட் அதாவது பிஜி இல்லை அதுக்கு ஒரு ஈக்குவலாக இருக்கிற ஒரு ஏதாவது எம்எஸ்சி அந்த மாதிரி கூட படிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டிகிரி அப்படின்றது மாதிரி யூஜி பிஜி அப்படின்ற மாதிரி, இல்லை பிஹெச்டி கூட அந்த மாதிரி படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இங்கே வந்து படிப்பு அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரியுது. அதேமாதிரி உங்களோட ஸ்டெபிலிட்டி அப்படின்றது வந்து க்ரியேட் பண்ண போகிறீங்க. நீங்கள் பண்ணுற விஷயம் வந்து ஒரு லாங் டேர்மாக தெரியுது. அதுக்குரிய சக்ஸஸ் அப்படின்றதும் இங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ ஓவரால் உங்களுடைய கார்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. தேங்க்யூ. ரீடிங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. pile 2 இந்த க்ரீன் கலர் ஃப்ளவர் சூஸ் பண்ண உங்களுடைய ரீடிங் போயிடலாம். உங்களுடைய கார்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றது பார்க்கலாம். 4 of cups, 4 of cups, 3 of pentacles, 2 of wands. சில சிச்சுவேஷன் வந்து உங்களுக்கு முடிவுக்கு வந்திருக்குங்க. செல்ஃப் லவ் வந்திருக்கு. ஓகே, ஸோ சில சிச்சுவேஷன் எண்ட் பண்ணியிருக்கீங்க. லைஃப்பில் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் ஒரு டெசிஷன் எடுத்திருக்கீங்க. ஆல்ரெடி பண்ண மிஸ்டேக் வந்து கரெக்ட் பண்ண போகிறீங்க. இனிமேல் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு திங்கிங் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து உங்களுடைய க்ரோத், உங்களுடைய சைலன்ஸ், உங்களுடைய ஒரு அமைதி, ஒரு அந்த மாதிரி உங்களை கேர் பண்ணுறது, செல்ஃப் கேர், செல்ஃப் லவ், உங்களுடைய ஒரு ஹெல்த்தை பார்த்துக்கிறது, உங்களுடைய க்ரோத் பார்த்துக்கிறது. ஸோ எப்படி நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணீங்க, ஈவன் அது வந்து ஒரு பார்ட்னராக இருக்கலாம், இல்லை டீம் ஒர்க்காக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு கெரியர் வைஸில் இருக்கலாம். பென்டக்கிள்ஸில் வந்து ஆல்ரெடி நடந்த ஒரு பாசிட்டிவ் சிச்சுவேஷன், இல்லை அட் ப்ரெசென்ட் கூட உங்களுக்கு அதை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம், அந்த மாதிரியும் தெரியுது. ஸோ இங்கே வந்து சில விஷயங்கள் வந்து கடந்து வந்திருக்கீங்க, இல்லை வந்து வரப்போகிறீங்க. ஸோ சில ஏமாற்றங்களும் நீங்கள் இங்கே பார்த்துருக்கீங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ இனிமேல் வந்து எப்படி உங்களுடைய ஒரு லைஃப்பில் வந்து ஒரு பாத் சூஸ் பண்ணுறது, எப்படி அதுக்கு வந்து ஒரு கரெக்ட் மேனர் அப்படின்ற சொல்லலாம். ஸோ எப்படி நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி தான் இங்கே மீனிங் வருது. ஸோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் அப்படின்றது வந்து இங்கே இருந்தாலும், உங்களுக்கு வந்து மனசில் வந்து ஒரு கஷ்டம் இருந்தாலும், ஸோ சில டெசிஷன் அப்படின்றது வந்து ஸ்ட்ராங்காக எடுக்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. ஓகே, ஸோ ஆல் தட் கில்டர்ஸ், எஸ், இந்த பாயிண்ட் வந்து கரெக்டாக நீங்கள் புரிஞ்சிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் வருது. ஸோ இவ்வளோ நாளாக உங்கள்கிட்ட உங்களை யூஸ் பண்ணியிருப்பாங்க, இல்லை வந்து உங்களை சீட் பண்ணியிருப்பாங்க, இல்லை உங்கள் மூலியமாக காரியங்களை வந்து சாதிச்சிருப்பாங்க, அந்த மாதிரியெல்லாம் இருந்திருக்கும். ஸோ அது ரிலேட்டட் எனி ஒன். பட் ஆனால் வந்து இங்கே வந்து நீங்கள் அதை புரிஞ்சிருப்பீங்க. எப்படி நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட இனிமேல் வந்து எப்படி இருக்கணும், இல்லை எப்படி நம்ம வந்து உங்களுடைய புரிதல் வந்து ஒரு சேஞ்சஸ் ஆகிருக்கும். ஸோ எப்படி வந்து இனிமேல் உங்களுடைய லைஃப்பை வந்து ரன் பண்ணணும், ஒரு ஆர்கனைஸ் பண்ணணும், மேனேஜ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி உங்களுடைய ஒரு தாட் போயிட்டுருக்குங்க. ஓகே, ஸோ ஃபைனல் கார்டு வந்து ஹோம். எஸ், இது வந்து உங்களுக்கு வந்து இப்போ கிடைக்க போகுது. உங்களுக்கு வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு நெகட்டிவ்லேருந்து ஒரு பாசிட்டிவ் ஒரு வே, அதாவது வந்து கொண்டு வர போகிறீங்க. ஸோ இப்போ கூட மேபி சிலருக்கு இந்த பீரியட் வந்து போயிட்டுருக்கலாம், இதை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ அவங்களுக்குரிய ஒரு மோட்டிவேட்டடாக வந்திருக்க கார்ட்ஸ் தான் இது. ஏன்னா வந்து யுவர் ஹவுஸ் ஹோல்ட் சிச்சுவேஷன் இஸ் இம்ப்ரூவிங் எதர் த்ரூ எ மூவ் ஆர் எ ஹெல்த்தி சேஞ்ச். இந்த ஆக்குபன்ஸ் அப்படின்றது வந்திருக்கு. கண்டிப்பாக இது வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் வந்து எப்படி
உங்களுடைய ஏன்னா 4ஆம் வீடு குறிக்கிது, அது உங்களோட ஃபேமிலி, கண்டிப்பாக உங்களுடைய ஃபேமிலி, உங்களுடைய பசங்க, உங்களுடைய க்ரோத் அப்படின்றது தான் இங்கே வந்து மெயினாக இங்கே வந்து காமிக்கிறாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் எப்படி கொண்டு போகிறீங்க, உங்களுடைய ஹெல்த்தி சேஞ்ச் எப்படி வந்து உங்கள் மனதளவில் நீங்கள் கொண்டு வர்றீங்க, எப்படி அந்த வே சூஸ் பண்ணுறீங்க, அதெல்லாம் உங்களுடைய ஒரு உறுதியை பொறுத்து தான் இதெல்லாம் வந்து கரெக்டாக அமையும். ஸோ அதை வந்து கேப்சர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து இந்த 2 பாயிண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். செல்ஃப் லவ் அண்ட் செல்ஃப் கேர் அண்ட் வாக்கிங் இன் பியூட்டி. உங்களை வந்து டேக் கேர் பண்ணவங்க, உங்களை வந்து இவ்வளோ நாளாக ஒரு ப்ரொடெக்ட் பண்ணவங்களை வந்து யூனிவர்ஸை கூட நீங்கள் நன்றி சொல்லலாம். ஸோ வந்து என்னென்னா வந்து நிறைய விஷயத்துலேருந்து நீங்கள் சேவ் ஆகிருக்கீங்க, ப்ரொடெக்ட் ஆகிருக்கீங்க, உங்களை வந்து காட் ஒரு பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, நீங்கள் உங்களை வந்து தேங்க்ஸ் தான் சொல்லணும். உங்களை யார் பார்த்துக்கிட்டாங்க, உங்களை வந்து யார் கேர் பண்ணாங்க, இல்லை யூனிவர்ஸை உங்களுடைய ப்ரேயர் வந்து நீங்கள் பண்ணும்போது இந்த ஹோம் உங்களுடைய ஃப்யூச்சர் அப்படின்றது வந்து கண்டிப்பாக ஒரு க்ரோத் அப்படின்றது இருக்குது. நீங்கள் நினச்ச ஒரு ஹெல்த்தி சேஞ்ச் கொண்டு வரும்போது நல்ல ஒரு அபரிவிதமான ஒரு அபண்டன்ஸ் அப்படின்றது வந்து உங்களால் கொண்டு வர முடியும். ஓகே, ஸோ தேங்க்யூ. ரீடிங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.